நாங்கள் செஞ்சுருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். இது எதுக்காகனா முட்டையை குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 21 நாள் கழித்து கரெக்டாக குஞ்சு பொறிச்சிடும். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா 2 பல்பு, அப்புறம் ஒரு ஃபேனு, அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இதில் வந்து ஹீட் வந்து ஓவர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும். திரும்ப குறைஞ்சிச்சுனாலும் அதுவே ஆன் ஆகிடும். நீங்கள் எல்லா ஃபார்ம்லேயும் இப்போ என்னென்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேனுவலாக அவங்க வந்து ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. உள்ளே இருக்க இதுதான் சென்சார். ஆஃப் ஆகிட்டு இப்போ திரும்ப அந்த டெம்பரேச்சர் இப்போ உங்களுக்கு குறைஞ்சோடனே இது ஆன் ஆகுதுல காணி. ஆகிட்டு அப்புறம் இந்த ஃபேன் வந்து நமக்கு வந்து உள்ள தண்ணி வைக்கணும்னு இல்லை, அந்த ஃபேனே நமக்கு ஹியூமிடிட்டி லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கும். என் பேர் ரமேஷ். நான் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிச்சிருக்கேன். நான் செஞ்சுருக்கிறது ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். இதை நான் எதனால் செஞ்சுருக்கேன்னா ஒரு ஃபேன், ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், இதில் ரிலே, அப்புறம் சப்ளை வரதுக்கான ஒயர், ஒரு அடாப்டர், அப்புறம் 2 பல்ப், அப்புறம் டெம்பரேச்சர் சென்சார். இது வந்து அதோட டெம்பரேச்சர் வந்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆகிடும். நான் இது வந்து 36 டிகிரி வச்சுருக்கேன். நார்மலாக அதுக்கு 36.2 வைக்கணும். நான் 36 வச்சுருக்கேன். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆகிடும். அது கீழே குறைஞ்சா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும். நிறைய கிராமப்புற இடத்துல வந்து அவங்களாட்டே போய் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. இது அது பிரச்சனையாக கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும், ஆஃபும் ஆகிடும். 21 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முட்டை குஞ்சு பொரிச்சிருக்கும்.